தூக்கு சட்டி தூக்கு கூட கேவலமாக நினைக்கிறாங்க. அவங்க உடம்ப பற்றி அவங்களுக்கே கவலை இல்லாத போது நான் ஏன் கவலைப்படணும்? முதல்ல அவங்க திருந்து சொல்லுங்க, அப்புறமா நான் திருந்துறேன். அவர் சொன்னதை கேட்டீங்களா இல்லையா? முதல்ல நாம தான் முடிவு எடுக்கணும். பாலித்தீன் பேப்பர்ல சாப்பிட மாட்டோம், யூஸ் அண்ட் த்ரோ கப்ல டீ கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுங்க. அதிகம் வேண்டாம். 2-3 நாட்கள் இந்த கடை பக்கம் போகாதீங்க. ஓனர் என்ன கடை உங்களுக்கு நல்லது, நம்ம விவசாயிக்கும் உதவியாக இருக்கும். நீ சொன்னா மட்டும் அவங்க தெரிஞ்சிட போறாங்க. இவங்க இப்படி இருந்தாதான் எங்களால பணம் சம்பாதிக்க முடியும். முட்டாள் பசங்களா? ஆமா, இல்ல நம்ம எல்லாம் முட்டாள் பசங்க தான். எங்களை வச்சிடால பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆயில சாப்பிடுவோம், கண்ணாடி கோப்பையில் தான் டீ குடிப்போம். நீங்க மாறினா ஆமா, விலங்குகள் அதை உணவு என்று எண்ணி உண்டு விடுகின்றன. அதனால் அவர்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்படுகிறது. இந்நிகழ்வை 2வது வந்துருமா? அச்சோ, காய்கறி எல்லாம் கீழே கொட்டிவிட்டதே. பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தினால் இப்படித்தான் ஆகும். நெகிழியை பயன்படுத்தக்கூடாது என்று எவ்வளவு சொன்னாலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் நாம் மாறாததுதான் வருத்தமா இருக்குது. நெகிழியின் தீமை மனதில் வைத்து அதனை பயன்படுத்தக்கூடாது என்று நாம் உறுதிமொழி எடுப்போம். நெகிழியால் உண்டாகும் தீங்கை கருத்தில் கொண்டுதான் நாம் அரசும் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. மக்களின் நலனை கருதி கொண்டு வந்த இது போன்ற திட்டத்தை நாமும் பின்பற்றி நம்மை பாதுகாப்போம். இறைவன் கொடுத்த உயிர் கொடையை